எந்த நாடு நான் பாடு பாய் ஐயோ நான் ஒண்ணு பண்ணல அம்மா ஆளை பாத்தி அட போறாது ஒரு மனிதனுக்கு ஆள முக்கியம் இல்ல எது முக்கியம் முன்னாடி அடிக்காதடா பாடு போடும் சிறுவதிலே செங்காக்குட்டி ஐயா யார் தெரியுமா அவர் ஒரு பொட்டர உடி நம்ம கலங்கும் யாரும் இல்லாத நீ இதற்காக தண்ணீர் எடுப்பதற்காக வந்தேன் காகத்துடைய அண்ணன் அது தெரிகின்றது அம்மனுடைய ஆலயம் அந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய அண்ணன் நான் தண்ணி எடுத்துக்கிட்டு போகணும் வழிவிடுங்க நான் போறேன் நீ அண்ணனாண்ட போனா நாங்க யாராண்ட யாராண்டா போயிருக்கேன் எங்க வீட்டுல அக்கா தங்கச்சி அவங்கள அழைச்சிட்டு வந்து ஐயோ அவங்க பக்கத்துல ஆள் படுத்துக்கிறாங்க மாமா டென்ஷன் பார்த்தாதமா ஐயோ வா மண்ணு சாப்பிட்ட மட்டும் நானா சாப்பிடுறேன் போடான்னு கேளு அம்மால எனக்கு பொங்கல் சாப்பிடுற மாதிரி இந்த மலரை தேடி இந்த வண்டி எதற்காக வரும் எதற்காக வரும் கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் இறுக்கி அணைத்து ஒரு முத்தம் நீங்க முத்தம் கொடுத்தா வழி விட்டுருவீங்களா வழி விடுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம் அப்படியா முத்தம் முத்தமா வேணும் மார்கழி மாசம் தாக்க முடியாதா அவரை கட்டி எடுத்து முத்த கொடுக்க வேண்டும் கட்ட மேல வச்சு கண்ணம் கூட வா தரங்கவா எதுல போனியா தாங்க முத்தத்துக்காகத்தான் லோல் போட்டுக்கிறோம் அப்படி நான் முத்தம் தரணும்னா நான் தரணும்னா அது மாதிரி உணர்வாட்டி பண்ண அழுகி போடுவேன் செத்து போடுவேன் தயவு செய்து அப்புறம் சுடுகாட்டு கட்டு போய் தான் குச்சி அறக்கணும் போய் குச்சி அறக்க மாட்டாங்க என்னடா முத்தத்தார பணங்கொட்டை
முத்த வேணுமா? சரி, முத்த வேணும்னா உன்னுடைய இரு கண்களை நீ மூட வேண்டும். கண்ணுக்கு முத்தத்துக்கு என்ன நான் ரொம்ப கூச்ச சுபாசண்டா. ஆமா, அப்புறம் நான் முத்தம் கொடுக்கறத பார்த்து நீ கண்ணு வச்சுட்டீன்னா நான் எங்கிருந்து வைக்கிறது? என்ன பண்றேன்? ஒளி காட்டுமா விளையாடுற? கண்ணு மூடிட்டியா? யாரும் இல்ல, கண்ணு மூடி அப்படியே கையை கண்ணி மூடு. இன்னும் ஒன்றரை இது எத்தனை? 9. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 9 வாய் மேலே போடுவோம். கண்ணு மூடிட்டியா? முத்த தருவா வேணுமா? எது காட்டுறேன் தரனா? நான் காட்டுறேன். முத்தத்தை அதுக்கு வாய் முத்த தட்டுமா? நான் முத்த தர போறேன்டா. நான் கொடுக்க போறேன்டா. நான் கொடுக்க போறேன்டா. அவ ஒரு முத்தமே இப்படி இன்பமாக இருக்கிறது என்றால் அவளை கட்டி அணைத்து எப்படிதான் இருக்கும்? மயிலே மயில நான் இறங்க போனோம். எப்படிடா போடும்? அதெல்லாம் இங்கிலீஷ் மீடியமா படிச்சுக்கிறேன். நம்ம தனித்தா மயில பார்த்துக்கோங்க. போடா உள்ள. வேற இல்லையா? உனக்கு வேலை கிடையாது. எப்ப உங்களுக்கு விவரம் பத்தாது ராசா. சரி பண்ண மாட்டேன். போடா உள்ள. நானு ஆமா, போடா உள்ள. போடா இருறா. போடா உள்ள. போக மாட்டாங்க. என்ன அடிச்சுட்டு தான் போட போறேன். கையை விட்டு போறேன். போட யாரை ஊறிக்கிறேன். ஆளை விட்டு போடா உள்ள. இந்த அணிந்த காலகட்டத்தில் உள்ள அப்படி ஆலயத்தில் கொள்ளையடிக்கலாம் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்தேன். ஆனால் உன்னை தனிமையில் பார்த்து விட்டேன். இப்படிப்பட்ட பேரழகு படுத்த பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. ஆகையினால் என்னை கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்து கொடுத்து விட்டால் போதும். உன்னை கட்டி அழைத்து நான் முத்தம் தர அது முடியவே முடியாதா? அடி பேரழகு படைத்தவனே, உடைய அழகையை நான் வளைந்து விட்டேன். ஆகையினால் ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விடு. தர முடியாது. போவதற்கு வரவில்லை என்று புள்ளிமானே, உன்னை கட்டி அழைத்து இந்த சுகத்தை அடையாமல் போக மாட்டேன். நிலவிக்கு வந்தால் லவ் பண்ண என்ன பண்ண நிலவுக்கு என்ன ஆச்சுன்னா கட்டி போட்டு நிலவுக்கு என்னாச்சு?
கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. நானும் வெற்றி கொண்டு இருக்கிறேன், நீங்க வெற்றி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு முத்த கொடுக்க முடியாது. முடியாது. இறுதியான முடிவு, உறுதியான முடிவு அல்ல. முடியாது. இந்த அண்ணனுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாகி அம்மா. அண்ணா என்னை காப்பாத்துங்க அண்ணா, என்னை காப்பாத்து. என்னை கத்து கத்துக்கிட்டாங்க, நான் எப்படி அம்மா காப்பாத்துவேன்? என்னமாச்சு? இந்த காலகத்திலே கொள்ளையடிக்கலாம் என்று வந்தேன். ஆனால் அந்த கால பெண்ணோடு சந்தோஷமாக இருந்து விட்டேன். போரா அவளோடு சந்தோஷமாக இருந்தேன். கற்ப சூறையாடி விட்டேன். செத்துட்டாளா? தெரியவில்லடா. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமா? உனக்கு என்னப்பா நடந்தது? என்னுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே, இப்படி அலங்கோலமா காட்சி அளிக்கின்றாயே அம்மா. உனக்கு என்னப்பா நடந்தது? கண்ணை திறந்து பாருமா அண்ணனை, கண்ணை திறந்து பாருமா, கண்ணை திறந்து பாருமா அண்ணனை, பாருமா தங்கச்சி முத்தழகி. என் தங்கச்சிக்கு என்ன நடந்து தெரியலையே அம்மா. என் தங்கச்சி பித்து பிடித்தவங்க பேசுகின்றாளே, பைத்தியமாக பேசுகின்றாளே அம்மா. முத்தழகி அம்மா. ஐயோ அம்மா, என் தங்கச்ச பாருங்கப்பா, அண்ணனுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாலே, அவளுக்கு என்ன நடந்தது தெரியவில்லையே, பைத்தியமாக அலைகின்றாலே தங்கச்சி. அம்மா, ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்த்தில் வரும் சின்னவளே,
ஆரிராரோ ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன அதை நம்பி இருக்கிறி மண்ண தானாகி வளர்த்த மரம் பாரம்மா ஆயாரு தந்தையாரு கூறம்மா போல புள்ள அவனுக்கு என்ன போல் அப்பா அம்மா யாரும் ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் ஓடும் நதி ஒருத்தருக்கு சொந்தமில்லை அப்பா நகது ஊத்துக்கு பத் யாரோ வச்சா தென்ன அதை நம்பி இருக்கிறி மண்ண தானாகி வளர்த்த மரம் ஆயாரு தந்தையாரு கூறம்மா அதவா எதங்க பாருங்கப்பா கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா அம்மா வாலிபத்தில் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் நம்ம பெற்று போட்டா நம்ம சுமக்கு பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு நம்ம சுமக்கு பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்கு நம்ம சுமக்கு பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாங்க வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது நாளை வாங்க வரவுக்கு இன்று நம்மை சுமக்குது அதுக்கு பக்கம் அது துறைக்கும் நம்பி இருக்கிற மண்ண தானாகி வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தையாரு கூறம்மா அடவா இறைவா எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வர வேண்டுமா இருக்கின்ற தெரியாத இந்த பாவியோடு வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை மட்டுமே அனுபவித்த என் தங்கை இன்று பைத்தியமாக அலைகின்றாளி என் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றவள் அவளுக்கு என்ன நடந்தது தெரியவில்லையே இப்படி பைத்தியம் அம்மா எங்கம்மா இருக்கு
எங்க பாருங்க. ஏய், அம்மா, அண்ணன் பக்கத்துல வாம்மா. உனக்கு என்னம்மா நடந்தது? அம்மா உண்மைய சொல்லுமா. ஏய், உன்னை கருப்பழிச்சது யாரு? ஏய், கருப்பழிச்சது யாரு? என்ன அவன் தான் கெடுத்தான். அது மாமா ஐயோ ஐயோ. இது மாமா, இது ஆயா. தெரியாம ஐயோ, என்ன நடந்தது தெரியாமல். ஆனா, கொலகார ஐயா, இரு பார்வையும் இல்லாத நீ ஒரு பெண்ணை கெடுத்து அவளை பைத்தியமாக ஆக்கியிருக்கிறார். மன்னரிடம் சென்று உனக்கு சரியான ஏய், தண்டனை ஐயா, 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 அவ யார் தெரியுமா? அவ என் தங்கச்சி ஐயா, என் தங்கச்சி ஐயா. தங்கையாக இருந்தா எதற்காக அவ கல்வி? ஐயா, இரு கண்ணு தெரியாத இந்த அண்ணனுக்கு தண்ணீர் கொண்டு வர சென்றவள். அவளுக்கு என்ன நடந்தது தெரியல ஐயா. அவ பைத்தியமாக அலைகின்றாள் ஐயா, பைத்தியமாக அலைகின்றாள் ஐயா. ஐயா, நாங்கள் இருவரும் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நாங்கள் இருவரும் சாதாரண ஏழையே கிடையாது. விதமானது ஆம்பளை கிடையாது. ஏய், ஐயா, நாங்கள் இருவரும் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. ஏழை தானே? ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா. நான் ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன். என்ன, ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசரா? ஆமா ஐயா. ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசர் இந்த காட்டிலே அனாதையாக நீங்கள் திரிந்து வர காரணம்? ஐயா, என்னையா செய்வது? விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது. அண்ணனை போய் கத்துக்க போய். என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது ஆட்சி செய்தவர் சத்தியபுரி நாடு ஐயா. என்னுடைய நாடு. என்ன, சத்தியமே ஜெயம் என்று வாழ்ந்தவர் உன் தந்தை சத்தியம். ஆமா ஐயா, சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாடு. அந்த சத்தியபுரி நாட்டில் சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 3 செல்வங்கள். 2 ஆண் செல்வம், 1 பெண் செல்வம் ஐயா. இந்த கானகத்துக்கு வர காரணம்? ஐயா, என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறோம் ஐயா. சத்தியபுரி நாட்டில் சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்து அந்த சத்தியபுரி நாட்டில் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்